ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியான 2 வகையான சட்னி அரைச்சி காமிக்க போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக அரைச்சி காமிக்க போகிறேன், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி அரைச்சி காமிக்க போகிறேன். ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம், தீஞ்சிடக்கூடாது, நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சிங்க. ஒரு முறத்துக்கு மாற்றி அதை ஆறட்டும். அதுக்குள்ளே இன்னும் சில பொருட்களை வறுத்தெடுக்க வேண்டியது இருக்குது, நம்ம வறுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு சின்ன துண்டு பெருங்காயத்தை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் பூண்டு சேர்த்துக்குங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடிய இந்த சட்னியை 3 பேர் ஊற்றிக்கலாங்க. அதுக்கான அளவுகளில் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது கூட 5-6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. வரமிளகாவையும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த அனல்லையே கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குங்க. அந்த அனல்லையே லைட்டாக வறுத்துட்டு அப்படியே விட்டுடுங்க, ஆறட்டும். இப்போ நம்ம வேர்க்கடலையை வறுத்தோம் இல்லைங்களா, அதை சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த வேர்க்கடலைக்கு மேலே தோல் இருக்குங்க, அதை லைட்டாக இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக புடச்சிக்கிங்க, சுத்தமாக ஆகிடும். தோல் தனியாக, வேர்க்கடலை தனியாக வந்துடும். நம்ம வேர்க்கடலையை மட்டும் இப்போ தனியாக சேகரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு. லைட்டாக புடச்சிங்கன்னா போதும், தோலெல்லாம் பறந்துடும். இப்போ வேர்க்கடலை மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வறுத்தெடுத்த மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலை சட்னியை ரொம்ப மழுமழுன்னு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கடைசியாக தாளிப்பு சேர்க்கணுங்க. கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு பொரிய விட்டுக்கலாம், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்த பொருட்களை அரைச்சி எடுத்த வேர்க்கடலை சட்னி கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி. அடுத்ததாக பொட்டுக்கடலை சட்னியை இப்போ அரைச்சி காமிக்க போகிறேன். அதே மாதிரி 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க. இது கூட கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேங்க. இந்த பொருள் தான் இந்த சட்னியை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த சட்னியை நான் திக்காக தாங்க அரைக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா கெட்டி சட்னி மாதிரி தான் அரைக்க போகிறேன். இப்போ கடைசியாக இதுக்கு தாளிப்பு சேர்க்கணும். கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு பொரிய விட்டுக்கலாம், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிச்சாச்சு. தாளித்ததை சட்னி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை சட்னியும் ரெடி. அவ்வளோதாங்க, 2 வகையான சட்னி அரைச்சி காமிச்சிருக்கேன். 2மே சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். பட் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பாய்.